வெல்கம் பேக் டு மை சேனல். குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பீட்ரூட் ரவை தோசை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ரவை தோசை குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் இதில் கேரட் கூட சேர்த்து செய்யலாம், பீட்ரூட் செய்யலாம். இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு செய்யும்போது குழந்தைங்க பீட்ரூட்டை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெரிய பீட்ரூட்டாக எடுக்காதீங்க. அப்படி பெரிய பீட்ரூட்டாக எடுத்திங்கன்னா ரவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சின்ன பீட்ரூட் மீடியமான அளவு ஒரு 6-5 தோசை அந்த மாதிரி வர்றதா இருந்தால் குட்டி பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் அரைச்சி அந்த தண்ணி சேர்க்கக்கூடாது, மொத்தமாக அந்த ஃபுல்லாத்தையுமே அந்த தண்ணி சாறு எல்லாத்தையுமே சேர்க்கணும். நான் ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் 1 டம்ளருக்கு ரவா சேர்த்துருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கலரில் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அந்த தனித்தனியாக பிரிஞ்சு இல்லாமல் சேர்த்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா 2 மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு கைப்பிஞ்ச அளவுக்கு நான் மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு தயாராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கலரி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு இரும்பு தவா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இது நெய் ஊற்றி செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஆயில்னாலும் செஞ்சுக்கலாம், நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் தோசையை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் கேரட் கூட வச்சு செய்யலாம். நான் பீட்ரூட்டில் செஞ்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் சாப்பிடாமல் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் லைட்டாக மேலே நெய் ஊற்றி அதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி நெய் ஊற்றி செய்யும்போது நம்மளுக்கு உடம்புல முழு ஹெல்த்தி உள்ளே சேரும். நெய்யில் நிறைய ஹெல்த்தி இருக்கிறதுனால குட்டீஸுக்கு கண்டிப்பாக நெய் ஊற்றி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்மளுக்கு தோசை ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஒரு அமுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் பார்க்கிங்களா? இந்த ரெசிபி வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.